Assalamualaikum warahmatullahi wabarakatuh. I'm really very happy and privileged to stand in front of you as a doctor. So this moment is a very memorable moment because my family and my students, my colleagues are giving me the opportunity to inspire you people. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிறது 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்தில் நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இங்கே பேரண்ட்ஸ் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, என்னோட கோஆர்டினேட்டர்ஸ் ப்ளஸ் மேனேஜிங் டைரக்டர் பிரின்சிபல் சார் காஜா ஷெரீஃப் சார் அண்ட் அவர் அனதர் ட்ரஸ்டி மொய்தீன் சார். அவங்க எனக்கு இந்த அவார்டை கொடுத்து கௌரவிச்சது நான் மலேசியா யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அவார்ட் கிடச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ இந்த ஃபீலிங்கை என்னால் ஒரு வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல ஒரு ஷார்ட்டான டைமில். பட் ஐ வாண்ட் டு ஷேர் 2 important திங்ஸ் பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆர் ஹியர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஸோ என்னோட இந்த ஜேர்னியை பற்றி ஷார்ட்டாக ஒரு 1 minute சொல்லணும்னா, நான் ஒரு டீச்சராக ஸ்டார்ட் பண்ணி 2014 இந்த ஸ்கூலில் என்டர் ஆனேன். அப்போது என்னோட டீச்சிங் டேலண்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. இங்கே இருக்க பிரின்சிபல் சாருக்கும் மித்த டீச்சர்ஸுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ நான் இந்த ஃபீல்டில் எஜுகேஷன் பிஹெச்டி வரைக்கும் போகிறதுக்கு காரணமாக இருந்தது இங்கே இருக்க ஸ்டாஃபும் இந்த மேனேஜ்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்யூரியாசிட்டி தான். ஸோ அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து தான் என்னால் பிஹெச்டி பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்டே வந்தது. ஆக்சுவலாக டீச்சிங்கில் என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, பயோடெக்னாலஜியில் ஒரு ரிசர்ச்சில் போகணுங்கிறது தான் என்னோட ஹையஸ்ட் கோலாக இருந்தது. ஸோ அந்த ஃபீல்டில் இருந்து இந்த ஃபீல்டுக்கு இன்னும் முழு மனதோட, ஏன்னா இப்போ நான் ஒரு பயோடெக்னாலஜியில் டிகிரி வாங்கியிருந்தேன்னா ஐல் பி சேவிங் மணி ஃபார் மை செல்ஃப். என்னோட ஓன் பேக்கெட் தான் ஃபில் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் இதை விட சிறந்த, அதாவது இஸ்லாத்தில் அதிகமாக உயர்ந்த தரமான ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷனும் அதுக்கான ப்ரிப்பரேஷனும் கொடுத்தது இந்த ஸ்கூலும் இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாரும் தான், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி ஸ்கூல். ஏன்னா இது என்னோட இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, என்னோட மறுமைக்கான ப்ரிப்பரேஷனையும் இன்னும் சிறப்பாகவும் சீராகவும் ஆக்கி கொடுத்துருக்கு. இதனால பயோடெக்னாலஜி படிச்சிருந்தேன்னா ஐல் பி ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஏர்னிங் ஃபார் மை செல்ஃப். ஆனால் இப்போது என்னால் சர்வீஸும் பண்ண முடியும். இது மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயங்கள் இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்காண்டி I would be very grateful for Time Metric Higher Secondary School and each and every one of this school and entire community of மேலப்பாளையம். அதுக்காக ஜசாக்கல்லா ஹைர். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்பைரிங் திங் நான் இங்கே ஷேர் பண்ணணுன்னா, இங்கே உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட என்டையர் போத் ஸ்கூல் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை அமைக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு நிமிஷம்னா ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய திங்க் டேங்கர்ஸ் இருக்கிற கேம்பஸ் இதுன்னு நான் எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லியிருக்கேன். இன்னும் ஏன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன பண்ணுவாங்க, கரிக்குலம் கொண்டு போவாங்க, அவங்கள மார்க் எடுக்க வைப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. பட் I assure and I affirmly say that இங்கே மட்டும்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இருக்க ஒரு நிமிஷமும் சரி, அவங்க முடிஞ்சு வீட்டுக்கு போய் திரும்ப அவங்க ஸ்கூலில் ஒரு கண்டினியூட்டி தொடங்குற வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு இதையும் ஷேப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அப்பாக இங்கே ஒரு டீம், அவுட் சைட் த ஸ்கூல் மதரசா டீம், இப்படி அமைச்சு அதை பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு செட்டப்பை எனக்கு நான் மலேசியாவில் போய் பிஹெச்டி படிக்கும்போது நிறையா பல்வேறு கண்ட்ரியிலேருந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறவங்க நம்மளோட கரிக்குலம் சிஸ்டமும் சரி நம்மளோட செட்டப்பையும் பார்த்து வியர்ந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஏன்னா நம்மளோட கரிக்குலம் செட்டப் அந்த புக்ஸ் எல்லாம் காட்டும்போது ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஈவன் என்னோட சூப்பர்வைசர் தாவூத் அல் ஹிதாபி அவங்க இது எப்படி உங்களால் பண்ண முடியுது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர், யாரெல்லாம் இதை பண்ணுறா அப்படின்னு அவங்க கேட்டப்பயே ரொம்ப அஸ்டானிஷ் ஆகிட்டாங்க, அதாவது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அதோட பேக்ரவுண்டில் தான் என்னோடய சூப்பர்வைசர் இன்னும் என்னை கைட் பண்ணி நிறைய விஷயங்களில் என்னோட டாப்பிக்கில், அதாவது நான் பண்ண இந்த டாபிக் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சயின்ஸ் டீச் பண்ணும்போது எப்படி அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறது, அதாவது உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுற எபிலிட்டி இருக்குது, அதை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் என்னோட ஸ்டடி. ஸோ அந்த ஸ்டடியை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்கூலில் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்லப்போனால் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் தான் நான் பண்ணேன். சில ஃபினான்ஷியல் இஷ்யூனால பெரிய குரூப் என்னால் பண்ண முடியல, ஒரு 67 பீப்புள் மட்டும் பண்ண முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் அதோட தொடர்ச்சியை நான் பிஹெச்டி முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து பிரின்சிபல் சார் காஜா ஷெரீஃப் சார் அதை உருவாக்கி கொடுத்தாங்க. அதனால 6th to 9th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது எல்லாருக்குமே இந்த மெத்தட் வந்து போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 4 நாள் ஒர்க் ஷாப், இன்டென்சிவ் ஒர்க் ஷாப் நடத்தி என்னோட அத்தனை ரிசர்ச்சோட அவ்வளோ ஒரு நான் 7 இயர்ஸ் மீன்ஸ் ஒரு 5 இயர்ஸ், ஏன்னா இன் பிட்வீன் 2 இயர்ஸ் என்னால் இதில் ஒர்க் பண்ண முடியல. ஸோ இந்த 5 இயர்ஸோட ஒர்க்கை அப்படியே ஒரு 4 டே ஒர்க் ஷாப்பில் அதில் இன்வால்வாக இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை உங்களோட கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நீங்கள் வந்து சென்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட கிளாஸஸில் உள்ள சேஞ்சஸை அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷலி ஐ தேங்க் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக தேங்க் பண்ண விரும்புகிற இன்னொரு பர்சன் வந்து சிஎம்என் சலீம் சார். அவங்க இனிஷியேட் பண்ணி காஜா ஷெரீஃப் சாரோட கண்டினியூஸ் புஷ் அண்ட் கண்டினியூஸ் என்கரேஜ்மெண்ட் பேம்பரிங் எல்லாரோட ஒத்துழைப்புனால தான் என்னால் முடிஞ்சிச்சு. இது என்னோட ஒரே ஆளோட அச்சீவ்மெண்ட் இல்லை. ஸோ எப்பயுமே நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட லேர்னிங்கை வந்து லைஃப் லாங் கொண்டு போகணும். அதுக்கு எல்லாருமே உறுதுணையாக இருப்பாங்க. இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் செட் யுவர் இன்டென்ஷன் ஹை. நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. யூ கேன் டூ ஃபார் மோர். இஃப் ஐ கேன் டூ அ PhD, யூ கேன் டூ அ 4 or 5 PhD when you grow up. ஏன்னா நாங்கள் ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டதை நீங்கள் ஒரே மந்தில் கூட நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்க வந்து ஏதாவது ஒரு இதில் கீழே போகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருந்து அவங்கள லிஃப்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அவங்களுக்கு இஸ்லாம் அண்ட் இந்த வேர்ல்டு எஜுகேஷனை கொடுத்ததை அப்படியே கொண்டு போய் அவங்களோட மெச்சூரிட்டி, அதாவது அவங்க தன்னைத்தானே பார்த்துட்டு வளர்கிற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். இங்கே எல்லா நேரத்துலையுமே நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோம். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை சாதிக்கிறதுக்கான வழியை செட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ ஐ கேரண்டி இன்னும் நம்ம ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், கோஆர்டினேட்டர்ஸ் ஆகட்டும், இது மாதிரி நிறைய சாதனைகள் வெவ்வேறு துறையில் சாதிச்சு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்போஷரை செட் பண்ணி உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு படியாக இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம். ஸோ தட் ஐ ஹவ் ஸ்டார்டட் நவ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லா ஹைர் ஃபார் எவ்ரிவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.